எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் ஹிர்த்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் அந்த விஜய் ஹிர்த்திக் கார் அப்படிங்கிற சேனலை பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போய் திடீரில் பார்க்கலாம். இப்போ இன்று பார்த்தீங்கன்னா திருப்பதியில் திருப்பதியில் கூட்ட நெரிசல் காரணமாக கிட்டத்தட்ட 6 பேர் பக்கம் இறந்துருக்கிறாங்க. அதில் நம்ம தமிழகத்தை சார்ந்த, அதுவும் சேலம் பகுதியை சார்ந்த திருமதி மல்லிகா அப்படிங்கிறவங்களும் பார்த்திங்கன்னா அந்த கூட்ட நெரிசல் காரணமாக இறந்துருக்கிறாங்க. இப்போது நான் திருப்பதி பற்றின ஏற்கனவே வீடியோக்கள் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த திருப்பதி நடக்கக்கூடிய நிறையா சம்பவங்கள் நமக்கு ஒரு மன வருத்தத்தை நமக்கு நிச்சயமாக ஏற்படுத்துது. ஏன் நான் திருப்பதி பற்றின அந்த வீடியோ போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னா, நான் கடந்த 24 மாதமாக கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக மாதம் திருப்பதிக்கு நண்பர்களோடு சென்று வரேன். ஒவ்வொரு மாதமும் நான் சென்று வரேன். அங்கே ஒவ்வொரு மாதமுமே அங்கே பார்க்கக்கூடிய விஷயங்கள், அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்கும். ஏன்னா அங்கே மனுஷனுக்கு மதிப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் கூட அந்த நிர்வாகம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மனிதர்களாக நினைக்காம ஆட்டு மந்தைகளை விட மோசமாக நடத்துறது, மோசமாக நினைக்கிறது அப்படிங்கிறது தான் அங்கே நம்ம நிதர்சனமாக பார்க்க முடியுது. இப்போ நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்கு போகிறதுக்கு முன்னாடி, இப்போ நடந்து 6 பேர் உயிரிழந்த அந்த நிகழ்வை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி அங்கே ரெகுலராக எப்படி நடக்குது அப்படிங்கிறத நான் ஒரு ஓரலாக ஒரு ஃபியூ மினிட்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ நாங்கள் மாதம் என்ன பண்ணுவோன்னா, 3 மாதத்துக்கு முன்னாடியே ஸ்லாட் ஓப்பன் ஆகிடும். அந்த 3 மாதத்தில் முன்னாடியே 90 நாளைக்கு முன்னாடியே அந்த ஸ்லாட்டில் நாங்கள் டிக்கெட்டை புக் பண்ணிடுவோம். டிக்கெட் புக் பண்ணுற எங்களுக்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 12 மணிக்கு தான் அங்கே என்ன ஆகும், அந்த கவுண்டர் ஓப்பன் ஆகும். 12 மணி வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா, அதிகாலையில் இருந்து ஒரு 6 மணிலிருந்து கிட்டத்தட்ட அந்த 12 மணி வரைக்கும் இந்த விஐபி பிரேக் தரிசன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் அங்கே தரிசனம் நடக்கும். அந்த நேரத்தில் யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த தரிசனம் எப்படின்னா 10,000 ரூபாய் டொனேஷனு, 500 ரூபாய் டிக்கெட்டுக்கான ஃபீ, மொத்தம் 10,500 நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அந்த தரிசனத்தில் கலந்துக்கலாம். அந்த தரிசனத்தை நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணலாம். அதையும் ஆன்லைனில் புக் பண்ணவங்களுக்கு லேட்டாக ஸ்லாட் வரும். நீங்கள் ஆஃப்லைனில் போய் புக் பண்ணீங்க, அதாவது நீங்கள் நாளைய தரிசனத்துக்கு இன்றைக்கி இரவு 9:30 வரைக்கும் நீங்கள் போய் அந்த 10,500 ரூபாய் அந்த டிக்கெட் என்ன பண்ணலாம், நீங்கள் ஸ்லாட்டை புக் பண்ணி அடுத்த நாள் காலையில் நேரமாகவே நீங்கள் தரிசனம் பார்த்து வந்துடலாம். அந்த நேரத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா, பிரேக் தரிசனத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா, இந்த மக்கள் யாரையும் அங்கே அலோவ் பண்ணாததுனால ரொம்ப ஃப்ரீயாக, ரொம்ப ஜாலியாக அப்படியே ரொம்ப நடந்து போயிட்டு பக்கத்துலேயே கர்ப்பகிரகத்துக்கு நம்ம மூலஸ்தான பெருமாள் இருக்காருன்னா பெருமாளுக்கு பக்கத்துலேயே நீங்கள் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அதுலேயும் இங்கே நடக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஐயரை சம்திங் கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உண்மையில ஓரமாக நிற்க வச்சுருவாங்க. அதே மற்றவங்கள விரட்டுன்னு விரட்டுவாங்க. நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் கொடுக்குறோமோ அந்த பெருமாள் சாமிக்கு, அது பக்கத்தில் நின்று பூஜை செய்யக்கூடிய அந்த நபர்கள் நடந்துக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, ரொம்ப ஈகோயிஸாக நடந்துக்குவாங்க. நீங்கள் சம்திங் கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே உங்களை நீங்கள் எவ்வளோ நாள் நின்றுக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் அதுலேயே நடக்கும். ஏன்னா நானும் அந்த பிரேக் தரிசனத்துக்கு ஒரு முறை எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்கிறதுக்காக நானும் ஒரு முறை போயிருக்கிறேன் நண்பர்களோடு சேர்ந்து. அதுக்கப்புறம் அது இந்த மாதிரி நடக்குங்களா. அதுக்கப்புறம் தான் இவங்கெல்லாம் தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த 300 ரூபாய் தரிசனமும் 500 ரூபாய் தரிசனமும் நான் சொன்ன இது ரெண்டும் ஒரே கவுண்டரில் தான் என்ட்ரி இருக்கும். அந்த என்ட்ரி 12 மணிக்கு ஓப்பன் ஆகும். 12 மணிக்கு தான் ஓப்பன் ஆகுது. முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா ஒரு கேட்டு, அந்த கேட்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா கேட்டு திறந்த உடனே ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் போனால் நீங்கள் என்ன பண்ணிடலாம், அங்கே அந்த டிக்கெட்டை அந்த ஸ்கேன் பண்ணுற இடத்துக்கு போயிடலாம். அந்த ஸ்கேன் பண்ணுற இடத்துல இருந்து கொஞ்சம் நேரம் நடந்து போனால் நமக்கு அங்கே பிளாக்காக கட்டி விட்டுருப்பாங்க. அங்கே கொஞ்சம் நேரம் அவங்கள ஸ்டே பண்ண வச்சு, கொஞ்சம் நேரம் இருக்க வச்சு உட்கார வச்சு தான், அதை தமிழில் அட்டின்னு சொல்லுவாங்க. அட்டியாக இருக்கும். அந்த அட்டியில் கொஞ்சம் நேரம் இவங்களை என்ன பண்ணிக்குவாங்க, அந்த பிளாக்கில் உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, பார்சலாக ஒவ்வொரு பேட்சாக அனுப்புவாங்க. இப்படி பேட்சாக தான் அனுப்ப போகிறாங்க. அங்கே ஏகப்பட்ட ஸ்பேஸ் பிளாக்காக ஆல்ரெடி அவங்களுக்கு ஸ்பேஸை நல்லா ஓப்பன் ஹால் கட்டி வச்சுருக்குறாங்க. அதாவது ஸ்கேன் பண்ணுற இடத்துல ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்கள கொண்டு போய் ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் பண்ண போகிறீங்க. அவங்கள ஒரு இடத்துல இங்கே லாக் பண்ணி வைக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் தான் திறந்து விட போகிறீங்க. அவங்கள கூட 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அப்படியே அது நிற்கிற இடத்துல இருந்து
நீங்கள் மறுபடியும் அதே இடத்துக்கு தான் வருவீங்க. நீங்கள் என்ட்ரி ஆகிற இடமும் ஸ்கேன் பண்ணுற டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணி உள்ளே போகிற இடமும் ஒரே இடம் தான். ஆனால் படியேறி இறங்கி படியேறி இறங்கி படியேறி இறங்கி அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு கணக்கு பார்த்தா ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். அது எதுக்கு அவ்வளோ தூரம் நடக்க வச்சு? நீங்கள் தான் ஒரு அட்டையில் போட்டு அவங்கள லாக் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரம் கழித்து எல்லாம் கூட்டத்தை நெரிசலை பொறுத்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் விட்டுறீங்க. அதுவும் திருப்பதியில் எப்படின்னா கூட்டம் இல்லாதப்போ கூட நீங்கள் சீக்கிரம் தரிசனம் பார்க்க முடியாது. கூட்டம் அதிகமாக இருந்த தரிசனம் சீக்கிரம் பார்த்துடலாம். கூட்டம் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், கூட்டமே இல்லைன்னா ரொம்ப நேரம் உட்கார மாதிரி இருக்கும். அது எந்த மாதிரியான ஒரு நிர்வாகத்தை அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதே ஃப்ரீ தரிசனத்துக்கு போனீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நடந்து வரதனுடைய தூரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சில முக்கியமான நாட்களில் பண்டிகைமான நாட்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே பிளாகில் உள்ளக்கக்கூடிய ஒரு மண்டபம் மாதிரி கட்டி வச்ச இடத்துல 30 மணி நேரம் 28 மணி நேரம் 24 மணி நேரம் உட்கார வச்சுருவாங்க. அவங்க வந்து அந்த கூட்டத்தில் அவங்க கடந்து ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்கே வரத்துக்கு கூட அவங்களால வந்து போக முடியாது. ஏன்னா சுற்றி கொசான்னு திருமண பக்கம் பூரா ஜனங்களாக இருப்பாங்க, மக்கள் கூட்டமாக இருக்கும். இதெல்லாம் ஒழுங்குபடுத்தாமல் கசன்னு அந்த நிர்வாகத்தை நடத்த இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துச்சு, இவ்வளோ தூரம் நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்துருச்சு. ஆனால் அந்த கோயிலுக்கு செல்லக்கூடிய பாதையும் வரக்கூடிய பாதையும் இன்னமும் குறுகலாகவே இருக்குது. அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேர் அந்த கோயிலுக்கு தோராயமாக வந்து போகிறாங்கன்னா அந்த 2 லட்சம் பேர் மூலியமாக அந்த நிர்வாகம் அந்த தேவஸ்தானத்துக்கு எவ்வளோ தூரம் இன்கம் வருதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அசந்து போயிடுவீங்க. அவ்வளோ அளவுக்கு உண்டான ஒரு வருமானத்தை நாளதூரம் ஈட்டுது. மொட்டையடிக்கிற அந்த முடியை வச்சு பல்லாயிரம் கோடியை அவங்க வந்து ஏலத்துக்கு விட்றாங்க. மதன் கௌரி கூட திருப்பதி தேவஸ்தானம் எவ்வளோ வருமானம் பண்ணுதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பார். நீங்கள் ஒரு வீடியோ கூட நீங்கள் போய் பாருங்கள். இவ்வளோ தூரம் வருமானம் பண்ணக்கூடிய இந்த கோயிலில் மக்களுடைய வருகை தான் அந்த கோயிலை வாழ வைக்குது. இப்போ கோவிட் மாதிரியான காலத்தில் 2 வருடம் யாருமே கோயிலுக்கு போகல அப்படிங்கும்போது அங்கே சம்பளம் கூட கொடுக்க முடியாமல் தடுமாறினாங்கன்னு கேள்விப்படுறோம். அப்போ இத்தனை மக்கள் வர்றது தான் அந்த கோயிலினுடைய சிறப்பு, அந்த கோயிலில் வருமானம் எல்லாமே. அப்போது மக்களுக்கு அங்கே உள்ள பெருமாள் சாமியாக இருக்கலாம், ஆனால் அந்த கோயில் நிர்வாகத்துக்கு மக்கள் தான் சாமி. கன்சியூமர் தானே நமக்கு வந்து கடவுளுங்கிற மாதிரி மக்களுடைய வருகையின் மூலியமாக தான் அந்த கோயிலில் எவ்வளோ நிதி வருது. அப்போ இதை வைத்து அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்குன்னா அவர்களை எவ்வளோ அக்கறையோடு எவ்வளோ பொறுப்போடு நடத்தணும்? அது கிடையவே கிடையாது. நீங்கள் போனீங்கன்னா நடந்தே நம்ம வந்து ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், அங்கே திருப்பதி போயிட்டு வந்துட்டாவே எல்லோரும் வழியாயிடும். அந்த அளவுக்கு வந்து அலைச்சல் படுத்தக்கூடிய ஒரு டெம்பிள். அதில் நிறையா கரப்ஷன் இருக்குது. நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா இது எல்லாம் தாண்டி சீக்கிரமாக உள்ளே போயிடலாம். இப்போ ஐயரு கவனிச்சிங்கன்னா நீங்கள் பக்கத்தில் போய் நின்றுக்கலாம். முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறையா கரப்ஷன் இருக்குது, நிர்வாகம் சரியில்லை. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த லட்டு தயாரிக்கிறதுல வந்து நெய் கலப்படம் அப்படின்னு கேள்விப்பட்டோம். அப்போது முழுக்க அந்த கோயிலுடைய புனிதத்துவத்தை அறியாதவர்கள் தான் அங்கே டெம்பிள் இருக்கிறாங்க. இப்போ வந்து நடந்திருக்கக்கூடிய இந்த 6 பேருடைய இறப்பு அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போது நமக்கு வந்து சொர்க்கவாசல் திறக்கிறாங்க. இன்றைக்கி வந்து 9ஆம் தேதி, நாளைக்கு 10ஆம் தேதி. நாளைக்கு 10ஆம் தேதி காலை 5 மணிக்கு சொர்க்கவாசல் திறந்து 9 நாட்களுக்கு தொடர்ந்து சொர்க்கவாசல் ஓப்பனில் இருக்க போகுது. அப்போ தேவஸ்தானம் என்ன அறிவிக்குதுன்னா, ஃப்ரீ டிக்கெட்டு வந்து இங்கே நமக்கு கீழே வந்து அந்த பாலாஜி டெம்பிள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி மஹாலில், அப்புறம் வந்து நமக்கு வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சீனிவாசா அந்த ஸ்டேயிங் ஹவுஸில், அந்த மாதிரி ஒரு 8 இடத்துலையும் மலை மேலே மொத்தம் 9 இடத்துலையும் அந்த டிக்கெட்டை வந்து கொடுக்குறாங்க. அந்த டிக்கெட்டு உள்ளவங்க மட்டும்தான் இந்த 9 நாளைக்கு மேலேயே வர முடியும், தரிசனத்துக்கே வர முடியும் அப்படின்னு ஒரு என்ன பண்ணுறாங்க, தேவஸ்தானம் ஒரு அறிக்கை அறிவிக்கிறாங்க. இப்போ என்ன யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ தூரம் மக்கள் வந்து அந்த டிக்கெட்டை பெறுவதற்காக நாள்தோறுமே வெடிகால 4 மணிக்கு 4:30 மணிக்கு ஓப்பன் ஆகி ஒரு 20,000 டோக்கன் கொடுக்குறாங்க. அந்த 20,000 டோக்கனை வாங்குறதுக்கு அங்கே 50,000 பேர் நிற்பாங்க. கொடுக்கறது 20,000, ஆனால் 50,000 பேர் நிற்பாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கவுண்டர் 4 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னா, வெடிகாலம் 4 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னா முதல் நாள் 7 மணிக்கு உட்காந்துருவாங்க. அந்த 7 மணிக்கு உள்ளே போய் உட்காரான், அந்த லைனில் போய் உட்காரவனால அடுத்தடுத்து வர க்ரௌடுனால ஒரு பாத்ரூம் கூட எந்திரிச்சு வர முடியாது. எந்திரிச்சு வந்துட்டான்னா மறுபடியும் உள்ளே போக முடியாது. அப்போது அங்கேயே உட்காரணும். இப்போ பாருங்கள், இந்த 9 நாளுக்கு அவங்க யாருமே டோக்கன் இல்லாமல் இந்த டிக்கெட் இல்லாமல் மேலே வர முடியாது அப்படின்னா இப்போ என்ன நடக்கும்? எப்படியாவது நம்ம அந்த டிக்கெட்டை பெறணும், எப்படியாவது நம்ம அந்த சொர்க்கவாசலில் நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில், இன்றைக்கி வந்து டிக்கெட் வந்து இன்றைக்கி கொடுக்கல, நாளைக்கு காலையில் 5 மணிக்கு தான் கவுண்டர் ஓப்பன் ஆகுது. ஆனால் நேற்று இரவே
அங்கே கூட்டம் கூடிடுச்சு. இன்றைக்கி அதிகாலையில் வந்து கூட்ட நெரிசல், அந்த கவுண்டர் எல்லாம் ஆளுக்கு போட்டு இது பண்ண, அதில் வந்து 6 பேர் வந்து இறப்படைஞ்சிருக்கிறாங்க. இப்போ இது மாதிரியான எவ்வளோ பெரிய மக்கள் கூடக்கூடிய இடத்துல எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எந்த ஒரு முறையான ஒரு அணுகுமுறை, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அந்த நிர்வாகம் நடத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப மனவேதனை கொடுக்குது. நான் லாஸ்ட்டு முறை, அதுக்கு முதல் முறை போகும்போது 2 மாதத்துக்கு முன்னாடி போகும்போது 500 ரூபாய் டிக்கெட்டு, ஒருத்தவங்க வந்து ஆர்மியிலிருந்து வந்தவங்க, ஆர்மி பர்சன், அந்த ஃபேமிலி இந்த இடத்துல கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. ரெகுலராக அங்கே தான் நாங்கள் நிற்போம், அங்கே ஓப்பன் பண்ணுறோன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகலை. அந்த பக்கம் போங்கட்டாங்க. அது 4 கிலோமீட்டர் அந்த பக்கம் நடந்து போனோம். அவங்க குழந்தைகள்லாம் தூக்கிட்டு அந்த பக்கம் இருந்தால் இந்த பக்கம் வந்திருக்கிறாங்க, இங்கே போங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இங்கே தான் கவுண்டர் அப்படின்னு ஏன் ஒரு கவுண்டர் ஃபிக்ஸ் பண்ணாமல் இங்கேருந்து அங்கே போங்க, அங்கேருந்து இங்கே வாங்க, இல்லைங்க ஓப்பன் ஆகாதுன்னா ஓப்பன் ஆகாதுன்னு சொல்லிட்டு க்ளோஸ்ன்னு போட்டிருக்கலாம். ஏன் நீங்கள் வந்து ஓப்பன், இந்த கவுண்டர் இது ஒரு ஓப்பன் கேட்டுன்னு ஏன் வச்சிங்க? ஆனால் எது ஓப்பனு எது க்ளோஸ்ன்னு வந்து முன்கூட்டியே சொல்லாமல் அவர்கள் வந்து அந்த நிர்வாகத்தை நடத்துறதுனால இங்கே கூட்டின கூடி, இங்கே கிட்டத்தட்ட 1000-2000 பேர் கூடி, மறுபடியும் இங்கே திறக்கலன்னு அங்கே ஓடி குழந்தைங்களை எல்லாரும் இழுத்துட்டு ஓடுறது, வயசானவங்களை வந்து இழுத்துட்டு போகிறது, குழந்தைங்களை தூக்கிட்டு ஓடுறது, இது எவ்வளோ அங்கேருந்து 3 கிலோமீட்டர் நடக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த கேட்லேருந்து மறுபடியும் அவன் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு டிக்கெட் ஸ்கேன் பண்ணுற இடத்துக்கு 3 கிலோமீட்டர் நடக்கணும். அதுக்கப்புறம் அவன் போய் அந்த மண்டபம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த கொஞ்சம் லாக் பண்ணி வச்சுருப்பாங்க, அங்கே போகணும். அங்கேருந்து திறந்து விட்டாங்கன்னா மறுபடியும் அவன் நடக்கணும் ஒரு 6 கிலோமீட்டர் அந்த கோயிலுக்கு பக்கம்தான். ஆனால் சுற்றி நடக்கணும். இப்போ பாருங்கள் இதுதான். அப்போது ஏன் இது மாதிரியான இந்த மாதிரி நடந்தால் மக்கள் என்ன செய்வாங்க? திடீர்னு கூட்டம் கூடுவாங்க, எப்படியாவது நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஆர்வமாக அவங்க இந்த மாதிரியான விபரீதம் நடந்துடும் அப்படின்னு கூட யோசிக்காமல் யாருமே அங்கே கேப்பாரத்து கிடக்குது. எந்த ஒருத்தர் இருக்கிறாருன்னா, ஒரு பிசி இருக்கிறாருன்னா அந்த பிசி என்ன பண்ணுறாரு, ஒரு கண்காணிப்பு கேமரா மூலியமாக அந்தங்கே க்ரௌட் என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுறாங்க, எதுவுமே பார்க்கறது கிடையாது. இப்போ தேவஸ்தானம் முழுக்க வந்து பொருளாதாரத்தை நோக்கி, ஒரு பணத்தை நோக்கி தான் நகரதே இல்லாமல் அங்கே மனிதனுக்கு, ஹியூமனிட்டிக்கு எந்த ஒரு ரெஸ்பெக்டும், எந்த ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையும், எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இன்றைக்கி டிக்கெட் 10,000 ரூபாய் கொடுத்து வாங்குறவங்களுக்கு தான் கிட்டத்தட்ட எவ்வளோ நேரமோ 6 மணிலிருந்து 12 மணி வரைக்கும்னா 7, 8, 9, 10, 11, 12 6 மணி நேரம் டு 5 மணி நேரம் வரைக்கும் 5 to 6 மணி நேரம் அவங்களுக்கு மட்டுமே அந்த கவுண்டர் இருக்குது. அப்போது 300 ரூபா கொடுத்து 500 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி போகிறவனே அப்புறம் ஃப்ரீ என்ட்ரியோட நம்ம அதை கூட செலவு பண்ண முடியாமல் நம்ம வந்து ஃப்ரீ கவுண்டரில் தான் போக முடியுங்கிற சூழ்நிலை உள்ளவங்களுக்குலாம் அங்கே மதிப்பே கிடையாது, எந்த வகையிலும் மதிப்பே கிடையாது. அவங்களாம் ஆட்டு மந்தையை விட மோசமாக அடைச்சி வச்சுருவாங்க. நாங்களாம் போய் பல மணி நேரம் உள்ளே வந்து ஃபேமிலியோடு போய் சிக்கியிருக்கிறோம். போனால் 20 மணி நேரம் 24 மணி நேரம்லாம் நீங்கள் வெளியே நான் வெளியே போகிறேங்க என்னை விட்டுடுங்கன்னு சொல்லி வெளியே வர முடியாது. ஏன்னா லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க, அந்த பர்சன் எங்கே இருப்பாருன்னு தெரியாது. அவ்வளோ கூட நீங்கள் கிராஸ் பண்ணி வந்து நீங்கள் கத்திட்டே இருக்க வேண்டியதான், கேட்டுக்கிட்டே அறுக்க மாட்டாங்க. அப்போ கவுண்டர் திறந்தால் தான் ஆச்சு நீங்கள் வெளியே வர முடியும். இது மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏன் நிர்வாகம் பண்ணுது? ஏன் ஒரு முறையான அங்கே நிர்வாகம் இல்லை, முறையான மக்களை வெளியெடுத்துறதுக்கு ஆட்கள் இல்லை, ஏன் இப்படி பண்ணுது அப்படிங்கிற நமக்கு புரியல. ஆனால் இது வேணால் பண்ணுறாங்க, பிளாஸ்டிக் மேலே கொண்டு போகக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் மேலே பிளாஸ்டிக் கிடைக்குது, நிறைய பேக்கெட் பொருள்லாம் கிடைக்குது. இப்போ பிளாஸ்டிக்கை வந்து எந்த ரேஷியோவில் உள்ள திக்னஸ் உள்ள பேக்கெட்டை பிளாஸ்டிக் யூஸ் பண்ணணுமோ அதை அனுமதிக்கலாம். எதெல்லாம் கவனம் செலுத்தணுமோ அதிலெல்லாம் கோட்டை விட்டுட்டு எதிலெல்லாம் கவனம் தேவையில்லையோ அதெல்லாம் கவனம் செலுத்தி மக்களை அலக்கடித்து இன்றைக்கு 6 பேர் வந்து அதில் எழுந்திருக்கிறாங்க. நம்முடைய பிரதமர் மோடி கூட அதுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறாரு. நான் கேட்டு இது மனம் மறந்துனேன்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம வந்து பிரதமர் மோடிக்கு இந்த தகவல் போயிருக்குன்னா இதுக்கப்புறமாவது இது ஒரு முறையான நிர்வாகத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வந்து வேண்டுகோள். ஸோ இது பிரதமர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை தலையிட்டு இந்த நிர்வாகத்தை சீர் செய்து இத்தனை பேர் வரக்கூடிய அந்த ஸ்தலத்துக்கு, அந்த கோவிலுக்கு ஒரு சரியான முறையான ஒரு கட்டமைப்பு, மக்களுக்கு சிரமம் இல்லாமல் தரிசனம் பண்ணிட்டு வரத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து அதை வந்து உடனே அதை செய்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த வீடியோ மூலிமா நம்ம வந்து கேட்டுக்கிறோம், தாழ்மையாக கேட்டுக்கிறோம். இந்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், பாய்.